ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மதுரை வண்டியூர் அம்மா திடல் வரும் 22ஆம் தேதி முருக பக்தர்கள் மாநாடு நடைபெறுகிறது. இதற்காக 4 நாட்களுக்கு முன்னரே முருகனின் அறுபடை வீடு கோவில் வடிவில் தத்ரூபமாக காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது. காலை மற்றும் மாலை வேளைகளில் பக்தர்கள் வந்து அங்கு சுவாமி தரிசனம் செய்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இதனை அடுத்து மதுரை மட்டுமல்லாது தென் மாவட்டங்களின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் திரளான பக்தர்கள் அந்த திடலுக்கு வந்து அங்கு அமைக்கப்பட்டுள்ள அறுபடை வீடுகளுக்கு சென்று சுவாமி தரிசனம் செய்கின்றனர். கடந்த 4 நாட்களில் மட்டும் 1 லட்சத்திற்கும் அதிகமான பக்தர்கள் இங்கு சுவாமி தரிசனம் செய்து சென்றிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. மதுரையில் அமைக்கப்பட்ட இந்த திடலில் ஒரே இடத்தில் முருகனின் அறுபடை வீடுகளில் சென்று சுவாமி தரிசனம் செய்வது போன்ற ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பது மிகுந்த மனமகிழ்ச்சி அளிப்பதாகவும், ஒரே நேரத்தில் அனைத்து பகுதிகளுக்கும் செல்ல இயலாத மக்கள் இங்கு அறுபடை நேரத்தில் பார்ப்பது மன நிறைவு தருவதாக பக்தர்கள் தெரிவிக்கின்றனர். ஜூன் 22ஆம் தேதி 5 லட்சத்திற்கும் அதிகமான முருக பக்தர்கள் ஒன்று கூடி ஒரே நேரத்தில் கந்த சஷ்டி கவசம் பாட உள்ளனர். மாநாட்டுக்கான ஏற்பாடுகள் இறுதி கட்டத்தை எட்டியுள்ளன. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மதுரை வண்டியூர் அம்மா திடலில் இந்து முன்னணி சார்பில் வரும் 22ஆம் தேதி முருக பக்தர்கள் மாநாடு நடைபெறுகிறது. இதற்காக 4 நாட்களுக்கு முன்னரே முருகனின் அறுபடை வீடு கோவில் வடிவில் தத்ரூபமாக காட்சிப்படுத்தப்பட்டிருப்பது. காலை மற்றும் மாலை வேளைகளில் பக்தர்கள் வந்து அங்கு சுவாமி தரிசனம் செய்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இதனை அடுத்து மதுரை மட்டுமல்லாது தென் மாவட்டங்களின் பல்வேறு பகுதிகளில் இருந்து திரளான பக்தர்கள் அந்த திடலுக்கு வந்து அங்கு அமைக்கப்பட்டுள்ள அறுபடை வீடுகளுக்கு சென்று சுவாமி தரிசனம் செய்கின்றனர். கடந்த 4 நாட்களில் மட்டும் 1 லட்சத்திற்கும் அதிகமான பக்தர்கள் இங்கு சுவாமி தரிசனம் செய்து சென்றிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. மதுரையில் அமைக்கப்பட்ட இந்த திடலில் ஒரே இடத்தில் முருகனின் அறுபடை வீடுகளில் சென்று சுவாமி தரிசனம் செய்வது போன்ற ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பது மிகுந்த மன மகிழ்ச்சி அளிப்பதாகவும், ஒரே நேரத்தில் அனைத்து பகுதிகளுக்கும் செல்ல இயலாத மக்கள் இங்கு அறுபடை வீடுகளை ஒரே நேரத்தில் பார்ப்பது மன நிறைவு தருவதாக பக்தர்கள் தெரிவிக்கின்றனர். ஜூன் 22ஆம் தேதி 5 லட்சத்திற்கும் அதிகமான முருக பக்தர்கள் ஒன்று கூடி ஒரே நேரத்தில் கந்த சஷ்டி கவசம் பாட உள்ளனர். மாநாட்டுக்கான ஏற்பாடுகள் இறுதி கட்டத்தை எட்டியுள்ளன.